ஜெய் உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான காலை வணக்கம். காரணங்களே இன்றி உங்களோட மனசு கவலைப்பட்டு நிக்குது. கணக்குகள் பார்த்தால் கடைசியா இது ஒன்றுமே இல்லாத காரணங்களுக்கு தான் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். நம்மளோட மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலங்கி போகக்கூடிய இந்த மனதுக்கு தெரியவில்லை இது கடந்து போயிடும்னு. எல்லா விஷயங்களும் உங்களை கடந்து போகும். அது நல்லது, கெட்டது அப்படிங்கிறது எல்லாம் உங்களை கடந்து போகும். அந்த டயத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லது நடந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு சந்தோஷமா தெரியுது. ஆனா, அதுவுமே உங்கள விட்டுட்டு போயிடுங்கிறது உங்க மனசுக்கு தான் தெரியல. அதே மாரி தான் துன்பமும். உங்கள விட்டுட்டு போயிடும். ஆனா, அது உங்க மனசுக்கு தான் தெரியல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல எத்தன துன்பங்கள் வந்திருந்துச்சு, இப்ப அது காணாம போயிடுச்சு. எத்தன இன்பம் வந்துச்சு, அதுவும் காணாம போயிடுச்சு. எத்தன நல்ல உறவுகள், எத்தன தீய உறவுகள், இப்படி கணக்கு பார்த்துட்டே போகலாம். ஆனா, நீங்க காரணமே இல்லாம உங்களோட மனதை கவலைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி நீங்க வேதனைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் அழகான ஒரு முடிவுகள் அன்னை தருவாங்கள் என்பதுதான் இங்க உறுதியான ஒரு உண்மை. எல்லா நேரங்களும் நம்ம கூட தெய்வம் இருக்குதான்னு கேட்டா, கண்டிப்பாக உங்க நம்பிக்கை உங்க தெய்வமாக உங்க கூட தான் இருக்குது. அத நம்பணும். நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க. நம்மள வழிநடத்திட்டு வராங்க. நம்ம பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் இந்த வாழ்க்கை எளிய முறையில சுகமாக இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால காரணம் இல்லாம வரும் கவலைகளை எல்லாம் தூர விடுங்க. காரணம் இல்லாம யாராவது உங்ககிட்ட வந்துட்டு அன்பு காட்டினாங்கன்னா, அவங்களையும் தூர விடுங்க. காலம் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லிடும். காலம் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லும் எது நல்லது, கெட்டதுன்னு. ஆனா இறுதி வரை உங்க கூட வரக்கூடியது உங்களோட ஜீவனும், உங்களோட இறையும். இது 2ம் தான் உங்க கூட இந்த உடல் இருக்கும் தண்டி வரும். உடல் ஒரு கட்டத்தில அழியும் பொழுது கூட இந்த ஜீவன் எங்க போகும்னா, உங்களுடைய இறை இடத்துக்கு தான் போகும். நீங்க கும்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த கடவுள் இடத்துக்கு தான் வரும். அப்படிப்பட்ட இந்த கடவுளை நம்ம வெறுக்காமல், அப்படிப்பட்ட கடவுள சந்தேகிக்காமல், அப்படிப்பட்ட கடவுள நம்ம நேசிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட மனது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பெரிய துன்பம், எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்கள் உண்மையாக இருக்கணும் தேவிக்கு. நீங்க உண்மையாக தேவிக்கு இருக்கிற பட்சத்தில, உங்களை சுத்தி எத்தன துயரங்கள், துன்பங்கள் வந்தாலும் அது உங்களை கடத்தி உங்க தேவி உங்களை கொண்டு வருவா. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் உங்களோட உடல் ரீதியாக, மனசு ரீதியாக சந்தோஷம், துன்பம்ன்னு எது வந்தாலும் அத கடந்து வாங்க. உங்களோட ஆன்மா, உங்களோட ஜீவன் உங்களோட வரும். உங்க உடம்பு இருக்கும் தண்டியும். ஆனா இந்த உடம்பு மண்ணில் அழியும்போது உங்க ஜீவன் எங்க வரும்? இறையின் இடம் தான் வந்து சேரணும். அவள் திருவடியில சேர்ந்தாத்தான் அது மோட்சம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள தான் நமக்கு இறை சொல்லிக் கொடுக்குது ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் ஸ்ரீ பவானி சக்தி அம்மாள். புரிஞ்சதா? இந்த நேரம் உங்களுக்கு சுகமான நேரமாக இருக்கட்டும். தூக்கம் வராத கண்களுக்கு தூக்கட்டும். நல்ல நிம்மதியும், சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அம்மா உங்களை வாழ்த்துறேன். ஜெய் பவானி.